ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி சின்ன சின்ன குறிப்பு வகைகள் தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா இது பொடி காமிக்கிறேன், அப்புறம் இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், ஒரு 2 வகையான பொடிகளை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் தான் சொல்ல போகிறேன். இது கடையில் வாங்கியிருந்தாங்க. இந்த மூட்டு வலி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அவங்களுக்கெல்லாம் இந்த பொடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த லட்டுவை சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க. அப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு தான். அப்புறம் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபின்னு இல்லைங்க, இதை வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் நாரை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த குறிப்பில் பார்த்துடலாம் வாங்க. குறிப்புகள் 1000 அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்பை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ குறிப்புக்கு போயிடலாம். இந்த மாதிரி டேப்ஸை வச்சும் குறிப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தாங்க. சூப்பரான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. இப்போ என்னென்னா பேபிகார்ன் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி எடுத்து இப்போ நான் அதை வந்து சுடு தண்ணியில் போட்டு வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இது கூடவே 2 பல் பூண்டும் ஆனியன் பெருசாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்களேன், பட்டாணி வந்து கொஞ்சம் வெந்த பிறகு தான் நான் அந்த பேபிகார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய்க்கு பதில் நெய்யோ பட்டரோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், ஒரு ½ பாயில் அளவுக்கு வெந்தால் போதும். இது எடுத்துக்கலாம். இப்போ ஆனியனில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதில் அந்த கார்லிக்காக ஆட் பண்ணிட்டேன். இப்போ அந்த பாயிலான அந்த பட்டாணியும் பேபிகார்னையும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேபிகார்னுக்கு பதில் மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அதுவும் செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் ஒரு வாரம் முன்னாடி செஞ்சேன். கூடவே கொஞ்சமாக பன்னீரும் ஆட் பண்ணியிருக்கேங்க. பீஸாக கட் பண்ண பன்னீரை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதில் இந்த ரைஸில் எந்த சாஸும் நான் ஆட் பண்ணல. அதுக்காக நீங்கள் வேணால் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இப்போ வந்து கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல. பேபிகார்ன் கூட இல்லை பேபிகார்ன் இல்லைனாலும் எல்லா விதமான காயும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, பீன்ஸ், இந்த மாதிரி காலிஃப்ளவர், இதை வச்செல்லாம் கூட செய்யலாங்க. பெப்பர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த ஆயிலில் எல்லாமே ஃப்ரை பண்ணலாங்க. காரத்துக்கு நீங்கள் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். குடமிளகாலாம் போட்டால் கூட சூப்பராக இருக்குங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இது கூடயே அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணியும் செய்யலாம். மஷ்ரூம் போன வாரம் நான் செய்யும் போது அப்படி தான் எல்லா காயும் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ் வந்து. இதை நீங்கள் எதில் வேணாலும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். சப்பாத்தியில், ப்ரெட்டில், அப்புறம் பார்த்திங்கன்னா தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். ரைஸாக கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விதமாக இதை செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுக்கு தேவையோ டக்குன்னு எடுத்து செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து ரைஸாக தான் கலரியிருக்கேன். இந்த மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்களேன். டேஸ்டியான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸ் இல்லாத சேமியாவில் கூட போட்டு நீங்கள் கலர்லாங்க. ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். என்னடா அது ஸ்பூன், நூல், இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கேப்லாம் வச்சுருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இதை வச்சு என்ன செய்யலான்னு பாருங்கள். இந்த மாதிரி வேஸ்ட்டான பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இது பார்த்திங்கன்னா கோகோ பவுடர் பாக்ஸ் தான். அதை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வேஸ்ட்டான பாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேப்பில் வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி தேங்காய் நார் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா ஈக்குவலான பார்ட்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்பூன் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த டாப் இருக்குது இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம அதில் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டால் பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த தேங்காய் நாரை வச்சு பித்தளை பாத்திரம்லாம் வளர்க்கும் போது இந்த தேங்காய் நார் ரொம்பவே நல்லா அந்த பளிச்சுன்னு ஆக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம இதனோட ஸ்பூனை உள்ளே பொரித்திட்டு இதில் இந்த தேங்காய் நாரை வச்சு நம்ம கட்டிட போகிறோம். இந்த மாதிரி கட்டிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்க்ரப்பாலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் நார் பவுடர் மாதிரி வில்லும் இல்லைங்களா, அதை வந்து செடிங்களுக்கு உரமாக போட்டால் கூட நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து இந்த ஸ்பூனில் நல்லா கட்டிடலாங்க. இந்த மாதிரி ஒரு நூல் வச்சு நல்லா கட்டிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நாரை வந்து சிங்க்கெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்க அழுக்கு கூட சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். உள்ளே வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி தோசைக்கு ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. தோசை சூப்பராக வரும். அது மட்டும் இல்லை, சப்பாத்தி இந்த ரொட்டி செய்கிறீங்கன்னா அதுக்கு கூட மேலே ஆயிலை வந்து டிப் பண்ணி எடுக்க இது யூஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேஸ்ட்டை வச்சு ரீயூஸ் கூட பண்ணிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்க்ரப்பை வச்சு இன்னும் என்னென்னலாம் பண்ணலான்றதையும் அந்த டிப்ஸையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.
தோசை ஊற்றி சரியாக வரலன்னா தோசைக்கல்லில் தாளிச்சிங்கன்னா கூட தோசை சூப்பராக வருங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை பொடி தாங்க. இது எதுக்கு வாங்கினா என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இந்த பொடியை வச்சு நான் என்ன செஞ்சேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். பிரண்டை வந்து எனக்கு இங்கே ஃப்ரீக்வெண்ட்டெல்லாம் கிடைக்காது, அதனால் இதை வாங்கி வச்சுக்கிட்டோம். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து கால் கொஞ்சம் அந்த ஆங்கிளில் ஃப்ராக்சர் ஆயிருந்துச்சு. அதுக்கு வந்து இந்த மாதிரி பிரண்டை பொடியெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, அந்த மூட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது, எலும்புக்கெலான்னாவே அதை வாங்கியிருந்தோம். அதை வந்து அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப நமிச்சது. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அப்புறம் கடுகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, வரமிளகாய் ஒன்று ஆட் பண்ணி இதை அப்படியே வணக்கிக்கலாங்க. கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு தேவைப்பட்டால் போடுங்க, மல்லாட்டை வேணுனாலும் போட்டுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன், பெருங்காயம் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை போட்டுட்டு இந்த பொடி இருக்குது இல்லைங்களா, இதை ஆட் பண்ண போகிறோம். இது மாதிரி பிரண்டை பொடி இல்லாத தூதுவளை, அப்புறம் முடகத்தான், இந்த மாதிரி நிறைய பொடிகள் இருக்குது. அதை கூட இந்த மாதிரி நீங்கள் கலரி ஆயில் போட்டு கலரி சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. டக்குன்ட்டு உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்மளால் ஃப்ரீக்வெண்ட்டாக செய்ய முடியாது இல்லைங்களா, இந்த மாதிரி பேக்காக வாங்கி வச்சுக்கிட்டோன்னா கூட நல்லது. இது வந்து அந்த மூட்டுக்காக சொல்லியிருந்தாங்கன்றதுக்காக தாங்க இதை வாங்கினேன். இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மற்றதுனா கூட பரவாயில்லைங்க, இந்த பிரண்டை வந்து தொண்டையெல்லாம் நமிக்க ஆரம்பிச்சிடும் அது நல்லா ஃப்ரை பண்ணலைன்னா. அந்த ஆயிலில் நல்லா கொஞ்சம் நிறைய ஆயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சாதம், வடித்த சாதத்தை போட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரண்டை சாதம் தயார். ஹெல்த்தியானது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம். இது பார்த்திங்கன்னா ஓட்ஸ் ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து வெறும் ஓட்ஸை வச்சு கூட லட்டா செய்யலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதனோட ஃப்ளாக்ஸ் சீடையும் ஆட் பண்ணி லட்டா செஞ்சு வச்சுக்கோங்க. நாட்டு சர்க்கரையோ இல்லை வேறு ஏதாவது சர்க்கரை ஆட் பண்ணாதீங்க, வெல்லம் இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இது கூட என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மக்கானா, பாதாம், முந்திரி, கொஞ்சமாக பிஸ்தா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃப்ரை பண்ணி இதையும் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததாக இன்னும் ஃப்ரை என்னன்னா கடலக்கொட்டை, அப்புறம் வெள்ளை எள்ளு, இது எல்லாமும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த இது தாங்க. இதில் வந்து கொஞ்சமாக தேங்காயும் இருக்குது. சரி இதை வேஸ்ட் பண்ண வேண்டாமே, அப்படியே உருண்டை பிடிச்சிடலான்னு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் போட்டு பொடியாக்கி இந்த மாதிரி ஒரு லட்டு செஞ்சுட்டேன். ஹெல்த்தியான லட்டுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். இது பார்த்திங்கன்னா ஏலக்காய் தாங்க எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து சர்க்கரை ஒரு சின்ன கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பொடியாக்கி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் பொடி நம்ம வெளியே வாங்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா இது வந்து டீயில் போடலாம், ஏதாவது ஸ்வீட் செஞ்சிங்கன்னா அதில் போட்டு சாப்பிட்லாம். பாலில் குழந்தைங்களுக்கு மஞ்சத்தூளோடு இந்த பவுடர், ஏலக்காய் பவுடர் போட்டு ஆற்றி கொடுத்து பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். கூட நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீட்லேயே நம்ம இந்த ஏலக்காய் பவுடரை செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நிறைய விதத்தில் யூஸ் ஆகுங்க. இந்த பவுடரை வந்து டீ தூளோட கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து ரெடிமேடாக வச்சுட்டிங்கன்னா நம்ம எடுத்து டீ போடுறதுக்கும் யூஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். வெயில் காலம் வந்தாச்சுங்க. மேலே வந்து டேப் எல்லாம் இருக்கும். இந்த சில்வர் டேப்லேயே நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க. இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸ் இருக்கும். ஒரு சில வீட்டில் வந்து பிளாஸ்டிக் அந்த டேப் இருக்கும், அதெல்லாம் இந்த வெயிலில் வந்து நல்லா உடைய ஆரம்பிச்சிடும். அது உடையாத இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டான பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இது வந்து ஸ்ட்ராபெரி, அப்புறம் வந்து இந்த பழங்கள் ஏதாவது வரும், நட்ஸ் வரும், அந்த பாக்ஸ் தாங்க. இந்த பாக்ஸை வந்து இந்த மாதிரி இது உள்ளே பொருத்திடலாம். இது வந்து 2ஆக பிரியும் இல்லைங்களா ஓப்பன் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு கீழே வந்து அதனோட ப்ரெஸ்ஸிங் இருக்கும், நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த டேப் வந்து பிளாஸ்டிக் டேப்பாக இருந்தாலும் வெயிலுக்கு உடையாத இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த வெயில் காலத்தில் யூஸ் ஆகும். இல்லை மேலே வந்து மாடியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில வீட்டில் குரங்குங்கள் வந்து இந்த டேப்பை திறந்துடும், அந்த மாதிரி இருக்காதற்கும் இதை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இதை வச்சு வாட்டர் பாட்டிலில் கூட ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் இந்த மாதிரி குறிப்பு வகைகள் எல்லாமே போட்டிருக்கேன். கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட்டுன்ட்டு நிறைய வகையான குறிப்பு வகைகள் போட்டிருக்கேங்க. இதை வந்து நான் ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். கண்டிப்பாக போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சில குறிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகளும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.